நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கெட்சில் இருக்க ஆஃப்செட்டு திக்கன் ப்ரொஜெக்ட் இந்த 3 டூலை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப்செட்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ப்ரொஃபைல் இருக்கு, இல்லை ஒரு ஸ்கெட்ச் இருக்கு, அதே 100 காப்பியை வந்து கிரியேட் பண்ணுறது தேவையான டிஸ்டன்ஸில். ஸோ அதை தான் ஆஃப்செட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆஃப்செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் வந்து இருக்கு. ஒன்று சிங்கிள், செயின், லூப். ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படின்னா ஒரு சிங்கிள் லைனை வந்து நம்ம ஆஃப்செட் வந்து பண்ணுறது. செயின் அப்படின்னா அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட லைனை வந்து கண்டினியூஸாக நம்ம ஆஃப்செட் பண்ணிகிட்டே போகலாம். லூப் அப்படின்னா ஒரு லைனை வந்து நம்ம ஆஃப்செட் பண்ணும்பொழுது அந்த லைனோட கண்டினியூட்டி லைன் ஃபுல்லாக இருக்கும்ல, அது ஃபுல்லாகவே ஆஃப்செட் ஆகும். ஸோ இதை தான் வந்து லூப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ சிங்கிளில் வந்து பார்ப்போம். நான் கிளிக் கொடுக்குறேன். இப்போ ஆரோ டைரக்ஷன் வந்து இருக்கு பார்த்தீங்களா, நம்ம அந்த சைடு ஆஃப்செட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே ப்ளஸ் வேல்யூ வந்து கொடுக்கணும். இப்போ நான் 10ன்னு சொல்லி என்டர் பண்ணுறேன். ஓகேவா, ஒரு 20 வச்சு என்டர் பண்ணுறேன். இது வந்து இந்த சைடு ஆஃப்செட் ஆகும். இதே வந்து நமக்கு ஆப்போசிட் சைடு வேணும் அப்படின்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூவில் வந்து கொடுக்கணும். இப்போ -20 நான் கொடுக்குறேன். ஓகேவா, பார்த்தீங்களா, இது வந்து நெகட்டிவ் வேல்யூவில் வரும். ஓகேவா, அதாவது ஆரோ எந்த சைடு உங்களுக்கு காமிச்சிருக்கோ அந்த சைடு ஆஃப்செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் வேல்யூவில் வந்து கொடுக்கலாம். ஓகேவா, அதே எனக்கு ஆரோ சைடுக்கு ஆப்போசிட் சைடு எனக்கு வேணும் அப்படின்னா அதை வந்து மைனஸ் வேல்யூவில் வந்து கொடுக்கலாம். ஓகேவா, இது வந்து சிங்கிள். செயின் அப்படின்றது வந்து என்னன்னு பார்ப்போம். அதாவது நம்ம ஸ்கெட்சை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்க நம்ம இந்த செயினை வந்து செலக்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டை வந்து கிளிக் பண்ணுவோம். இப்போ ஒரு லைனை கொடுத்துட்டா இன்னொரு லைனையும் கொடுத்துட்டா நம்ம அப்படியே கண்டினியூஸாக நம்ம கொடுத்துட்டே போக முடியும். இதில் நெக்ஸ்ட்டு அக்செப்ட்னு இருக்கு. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது அடுத்து கண்டினியூஸாக நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அக்செப்ட் கொடுத்தோம் அப்படின்னா இது வரைக்கும் செலக்ட் பண்ணது போதுன்ற மாதிரி அக்செப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் அப்படின்னா இதை வந்து செலக்ட் பண்ணதை அன்செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பெயிண்ட் அப்படின்னா இதை விட்டு வெளியில் போகிற மாதிரி, ஸ்கெட்சு விட்டு வெளியில் போகிற மாதிரி. நான் இந்த 2 லைனை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அக்செப்ட் பண்ணோடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ கொடுக்குறதுக்கு பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ ஆஃப்செட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 20K பண்ணுறேன். ஓகேவா, அந்த பார்த்தீங்கன்னா உள் சைடு வந்து ஆஃப்செட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இதே வந்து நான் வேல்யூ வந்து நெகட்டிவ்ல கொடுத்தேன் அப்படின்னா அதாவது நீங்கள் இதில் ஒன்று கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் லைன் கிளிக் கொடுத்துட்டு செகண்ட் லைன் கிளிக் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த ஆப்ஷனே ஓப்பன் ஆகுது. ஓகேவா, அப்படி இல்லை நமக்கு ஒரு லைன் மட்டும் போதும் அப்படின்னா நம்ம சிங்கிளே யூஸ் பண்ணிக்கலாம். செயின்றது மெயினான பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட லைனை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு தான் செயின் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா, 20ன்னு வந்து கொடுக்குறேன், -20ன்னு வந்து கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ட்ராப் பண்ண ரெக்டாங்குலர், இதுக்கு வெளியில் வந்து லைன் வந்து ஆஃப்செட் ஆயிருக்கு. ஓகேவா, அதே மாதிரி லூப்புன்றது என்னன்னு வந்து பார்க்கலாம். லூப்புன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லூப் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இப்போ நான் இந்த லைனை மட்டும் கிளிக் கொடுத்தனா போதும், எனக்கு என்டையர் ரெக்டாங்குலருமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செலக்ட் ஆகிருக்கும். இதில் நான் 20ன்னு வேல்யூ வந்து கொடுக்குறேன். பார்த்தீங்களா, நம்ம ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து ஒரு ரெக்டாங்குலரே வந்து உள்ளே வந்து ஆப்செட் ஆயிடுச்சு. ஓகேவா, இதை வந்து நான் மைனஸ் வேல்யூ வந்து கொடுக்குறேன். நான் மைனஸ் ஒரு 40 வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம ட்ராப் பண்ண ரெக்டாங்குலர், இதுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்செட் ஆகிருக்கும். இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 வந்து இருக்கும். ஓகேவா,
இந்த பார்த்தீங்களா, இதோட வேல்யூ ஆஃப்செட் ஆன ரெக்டாங்குலரோட வேல்யூ வந்து 40 வந்து இருக்கும். நம்ம இது ட்ராப் பண்ண ரெக்டாங்குலர் முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 20க்கு வந்து ஆஃப்செட் டைப் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வேல்யூவில் கொடுத்து பண்ணனால அது ஆரோ வந்து உள் சைடாக காமிச்சதுனால நமக்கு உள்ள வந்து ஆஃப்செட் வந்து ஆயிருக்கு. ஓகேவா, அதுக்கடுத்து ப்ரொஜெக்ட் வந்து பார்ப்போம். ப்ரொஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூல் வந்து டீஆக்டிவேட்டில் இருக்கு. ப்ரொஜெக்ட் வந்து என்ன பர்பஸ் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு 3D மாடல் வந்து நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம். அந்த 3D மாடல் வந்து ஒரு ப்ரொஃபைலில் இருக்கு, ஒரு ரெக்டாங்குலரோ இல்லை ஒரு சர்க்குலாவோ இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்கெட்சாக வந்து அந்த சர்ஃபேஸோ இல்லை அந்த எட்ஜை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கெட்சாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ரொஜெக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சர்க்கிள் வந்து சூஸ் பண்ணி இதை வந்து நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஒரு சாரி இப்போ நான் இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஒரு 50க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஒரு சாலிட் பார்ட்டாக நான் கொண்டு வந்துட்டேன். ஓகேவா, சாலிட் பார்ட்டாக இப்போ எனக்கு இருக்கு. இந்த இந்த எட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சர்ஃபேஸ், இந்த ஒரு லைன் வந்து தெரியுது பார்த்தீங்களா, இது சர்ஃபேஸு. இது எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் முடிகிற இடத்துல இந்த எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஒன்று தெரியும். இதை வந்து லைனாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ரொஜெக்ட் வந்து தேவைப்படும். ஓகேவா, இப்போது நான் ஸ்கெட்ச் ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். இந்த சர்ஃபேஸில் வச்சு நான் ஸ்கெட்சை வந்து ட்ராப் பண்ணுற மாதிரி நான் கொடுக்குறேன். எனக்கு இந்த ப்ரொஜெக்ட் டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிருக்கு. நான் ப்ரொஜெக்ட் வந்து பண்ணி இந்த எட்ஜை வந்து கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தோடனே நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா, இதுலேயும் வந்து சிங்கிள் செயின் லூப்புன்னு இருக்கு. இப்போ நான் கிளிக் கொடுத்தது சிங்கிள். இதே நீங்கள் செயின் வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த லைனையும் செலக்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். லூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து செலக்ட் பண்ணிட்டா என்டையர் சர்க்கிளே வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஓகேவா, இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்கெட்சு வந்து இருக்கு. இதை மறுபடியும் நான் எக்ஸ்ட்ரூட் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேவா, பார்த்தீங்களா, இதுதான் ப்ரொஜெக்ட் டூல் வந்து யூஸ் ஆகும்.